Corinthians chapter 3 verse 17 என்ன சொல்லப்பட்டு இருக்கு? கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் உனக்குள் இருக்கிறாரா? இப்ப நல்ல ஆவியில நிரம்பணும். ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ, எந்த உள்ளத்தில் இருக்கிறாரோ அந்த சரீரத்தில் விடுதலை. ஆவியானவர் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாரா, அந்த வீட்டில ஒரு விடுதலை. ஆவியானவர் சபைக்குள்ள இருக்கிறாரா, அங்க ஒரு விடுதலை உண்டாகணும். இல்லன்னா பிரயோஜனம் இல்ல. ஆவியானவர் இருக்கணும். ஆவியானவர் எங்கே இருக்கிறாங்க? விடுதலை, ஆவியின் நிறைவு, ஆவியானுடைய வல்லமை, ஆவியானுடைய அசைவாடுதல், ஆவியானுடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எங்க இருக்கோ அங்க நுகங்கள் முறிந்து போகும், மந்திரக்கட்டுகள் அறுந்து போகும், பிசாசின் பிடியிலே சிக்கினவர்கள் விடுவிக்கப்படுவார்கள், வியாதிகள் மறைந்து போகும், கட்டுகள் அறுக்கப்பட்டு தேவ பிள்ளைகள் அடிமைத்தனத்தின் கட்டுகள், பாவ கட்டுகள், ஜென்ம சுபாவத்தின் கட்டுகளில் இருந்து கட்டவிக்கப்பட்டு ராஜாதி ராஜாவுக்காக வாழ்வார்கள். இதுவரைக்கும் எந்த பாவத்தில் அடிமையா இருந்தாலும் சரி, ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ் அல்லது தீய பழக்க வழக்கங்கள், இந்த மொபைல் போனுக்கு, சினிமாவுக்கு, சீரியலுக்கு அடிமைப்பட்டவங்க, சத்துருங்க யாரா இருந்தாலும் கர்த்தர் விடுவிக்க சத்தியம் உள்ளவராய் இருக்கிறார். வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு.